உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவ கூடயே சுத்திக்கிட்டு இருக்கியே, அப்படின்னா உனக்கு அவ்வளவுதான் பிடிச்சிருக்கா? சொல்ல போறியா இல்லையா? உனக்கு அவ்வளவுதான் பிடிச்சிருக்கா இல்லையா? ஆமா. என்னடா? அவளதான் பிடிச்சிருக்கு. இப்ப என்னன்ற? என்ன சொன்ன? காதுல விளையலையா உனக்கு? அவதான் எனக்கு பிடிச்சிருக்கு, அவ கூட தான் நான் வாழ போறேன். இப்ப புரியுதா? பாரு, நீ நிஜமா தான் சொல்றியா? ஆமாடி, சத்தியமா சொல்றேன். இப்ப என்ன வேணும் உனக்கு? நீ கேட்ட நான் பதில் சொன்னேன். கிளம்படி ஃபர்ஸ்ட். அப்போ கடைசி வரைக்கும் அவதான்ல? ஏய், அவதான்னு சொல்றல. இன்னும் என்ன வேணும் உனக்கு? இடத்தை காலி பண்ணி முதல்ல. மனசு நொறுக்கிட்டியா? அத பத்திலாம் எனக்கு ஒண்ணும் கிடையாது. முதல்ல கிளம்படி. போறேன். போறியா? போறேன். போய் தொலைற. என்ன விட்டு இது? பொதுவா இப்பெல்லாம் நீ பண்ணவே மாட்டியே. பாவம்ப்பா, அந்த பொண்ணு நொறுங்கி போச்சுல. என்ன பண்ண சொல்ற சித்தப்பு? சத்தியமா சொல்றேன், நான் ஒரு உயிருக்காக தீங்கு நினைச்சிருப்பானா? நான் எங்க அப்பா அம்மா மனசை புண்படுத்திருக்கேன், இல்லன்னு சொல்லல. அது மட்டும் தான் நான் சுமந்துகிட்டு இருக்க ஒரே ஒரு குற்ற உணர்ச்சி. ஆனா இப்ப என் மேல எவ்வளவு பாவம் வந்து கூஞ்சிட்டு இருக்குன்னு பார்த்தேல நீ. நீ எந்த பாவமே பண்ணல என்ன? ஆனா நான் தப்பு பண்ணிருக்கேன்டா. அந்த அபி கழுத்துல மஞ்ச கைத்த போட்டது தப்பு தான், நான் இல்லன்னு சொல்லல. அதுக்காக நான் என்ன பாடுபடுறேன், என் குடும்பம் என்னென்ன பாடுபடுதுன்னு தெரியும்ல. எங்களை விடு, அந்த பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுறது? அவ படிச்சவ பெரிய இடத்து பொண்ணு, வெயில் படாம வாழ வேண்டிய பொண்ணு தானே. நான் செஞ்ச தப்புனால எங்க வீட்டுல உட்காந்துட்டு நாய் படாத பாடுபடுறா அவ. இதெல்லாம் யாரோட பாவ கணக்குல வந்து சேரும்? அங்க ஒருத்தி நான் செஞ்ச தப்புக்காக அவ வாழ்க்கை அழிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா இவ, நான் ஒண்ணுமே பண்ணலையே. இவ கூட சிரிச்சு நான் ஒரு வார்த்தை பேசிருப்பேனா? லவ் பண்றேன்னு சொல்லிருப்பேனா? எப்ப பேசினாலும் எரிஞ்சு எரிஞ்சு அவமானப்படுத்தி நான் நினைச்சிருக்கேன் அவளை. ஆனா விர்றாள அவ. நீதா வேணும் நீதா வேணும் எங்க போனாலும் டார்ச்சர். அந்த டார்ச்சர் கூட பெருசு இல்ல சித்தப்பு. ஆனா இவளோட வாழ்க்கை, அவளோட வாழ்க்கை, என்னால 2 பேரோட வாழ்க்கை நாசமா போதே. இது சரியா? இதெல்லாம் நான் பண்ற பாவம் தானே. முடியல சித்தப்பு. அவ என்னடா நான் போவே மாட்டேன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கா, இவன் என்னடா நான் பின்னாடி பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கா. இவன் நொந்தாலும் பரவாயில்ல, மனசு உடைஞ்சாலும் பரவாயில்ல, எப்படியாவது என்னை விட்டு நல்ல வாழ்க்கை வரணும், அவ்வளவுதான். அதுக்காக இப்படியாப்பா? தப்பு இல்ல சித்தப்பு. இதை விட மோசமா பேசணும்னாலும் நான் பேசுவேன். இவன் என்னை விட்டு போகணும், அவ்வளவுதான். அவங்க அம்மா பேச்சை கேட்டு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். அதுக்காக அவன் மனசு எவ்வளவு புண்பட்டாலும் சரி, நான் மோசமா தான் பேசுவேன். வெற்றி, நீ ரொம்ப நல்லவன்பா. ஆனா உனக்கு தான் எல்லா சோதனையும் வருது. நல்லவனும் கெட்டவனும் சித்தப்பு, நான் முடிவெடுத்தா முடிவெடுத்ததுதான். யாருக்காகவும் என் முடிவை மாத்திக்க முடியாது. நல்லதோ கெட்டதோ எனக்கு எல்லாமே அண்ணன் தான். இதுக்கு நடுவுல அபிராதான்னு எது வந்தாலும் எல்லாமே வேஸ்ட் லக்கேஜ் தான். எப்படியாவது ஒண்ணு கழட்டி விட்டா போதும். வெற்றி, நான் ஒன்னு சொல்லுவேன், ஆனா நீ கோவப்படாம கேட்கணும். என்ன? அண்ணன் மேல நீ உசிரியா வச்சிருக்க, ஆனா அண்ணன் உன்னை முழுசா நம்புறாரா? அம்மா அப்பாவை, குடும்பத்தை, உன் வாழ்க்கையை விட்டுட்டு அண்ணனுக்காக வாழணும்னு முடிவு பண்ணிருக்க. அந்த அருமை அண்ணனுக்கு தெரியுதா? சித்தப்பு, என்னது பேச்செல்லாம் ஒரு மாறி போகுது? மனசுல பட்டதை சொல்றேன் வெற்றி. நீ எவ்வளவு கெஞ்சின, ஒரு வார்த்தை அவர் கேட்கணும்ல. என்னவோ 3ஆவது மனுஷன் அகற்றுற மாதிரி அவர் வாய் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கா போல. இதெல்லாம் சரியா வெற்றி? சித்தப்பு, இதுவே வேற யாராவது பேசியிருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியும்ல? தெரியும். சத்தியமா நீ வாயை வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். அதுக்காக உன்னை என்னால விட்டு கொடுக்க முடியாதுப்பா. நான் பேசத்தான் செய்வேன். என் வாயில நீ அடக்க முடியாதுப்பா. ஏய், வாங்கடா போலாம், வாடா. ஏங்க, இந்தாங்கப்பா. ஏன்னா சின்ன அடிக்கு இவ்வளவு மாத்திரையா? அது ஒன்றும் இல்லைடா, புண்ணு சீக்கிரமே ஆறணுங்கிறதுக்காக ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்காங்க. வயிற்றில் புண்ணு எதுவும் வரக்கூடாதுன்ட்டு விட்டமின் டேப்லெட் கொடுத்துருக்காங்க. 2 டேப்லெட் தான். ஓஹோ, இந்தாங்கப்பா. ஏற்கனவே சாப்பிட்ற மாத்திரையே ஜாஸ்தி, இதில் இது வேறையா? ஏமாமா
ரோட்ல நடக்கும்போது பார்த்து நடக்க மாட்டீங்களா? ஏய். வழியில மேடு பள்ளம் கூடவா உங்களுக்கு தெரியல? ஏம்மா ரோடு முழுக்க தண்ணி நிக்கிறப்போ மேடு எது பள்ளம் எதுனா தெரியும். அதுக்காக மழை காலத்துல வெளில போகாம இருக்க என்னங்க முடியுமா? என்னாச்சுங்க? என்ன கையில கட்டு இரு போட்டுருக்கீங்க? இரு இரு என்னடா தலை இரு இதெல்லாம்? கமலா பதறாத. ஒண்ணும் இல்ல, சின்னதா ஒரு அடிபட்டிருக்கு, அவ்வளவுதான். அடிபட்டுடுச்சா? அம்மா டாக்டரை பார்த்து ஊசி போட்டு கட்டெல்லாம் போட்டாச்சு, மாத்திரையும் கொடுத்துருக்காங்க. இப்போதான் அப்பா மாத்திரையும் சாப்பிட்டாங்க. என்னங்க இதெல்லாம்? என்ன பண்றது, மழைக்காலம், எங்க பள்ளம் எங்க மேடுன்னு தெரியல. ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தேன், ஏத்தாப்புல பயங்கர வேகமா ஒரு கார் வந்துச்சு. சகதியை வேட்டியில் அடிச்சிட போறான்னு ஒதுங்கினேன். அங்க ஒரு பள்ளம் இருந்துச்சு போல இருக்கு, தடுமாறி விழுந்துட்டேன். மறுபடியும் அபசகுனமா? அவசகுணமா? மறுபடியும் அபசகுணமாவா? என்னமா சொல்ற? இப்பதான்டா சாமியார் வாக்கு சொன்னாரு. தாலி பிரிச்சு கோக்குறது லேட் பண்ணா அபசகுனமா நடந்துகிட்டே இருக்கும்னு சொன்னாரு. என்ன இது? அங்க அபி மேல ஆட்டோ வந்து மோத வந்துச்சு. நல்ல வேளைங்க, தப்பிச்சிட்டா. இப்போ அப்பாவுக்கு அடிபட்டிருக்கு. அம்மா ரெண்டுமே தற்செயலா நடந்த ஆக்சிடென்ட். இப்படி மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடாத. டேய் சும்மாருடா, இது என்னோட நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம்டா. கமலா, அவன் சொல்றதுல என்ன தப்பு? சரியா பார்க்காம காலை வச்சா இப்படிதான் நடக்கும். இல்லங்க, இது சாமி குத்தமேதான். அபிக்கு புது தாலி பெருக்காம இருக்கிறதுனால தான் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இத பாரு கமலா, இந்த பொண்ணோட பெரியம்மா தான் அப்படி பேசினாங்கன்னா நீ அப்படி பேசினா எப்படி? நடந்தது கல்யாணம்னா தாலி பிரிச்சு கோக்கறத பத்தி பேசலாம், அது கல்யாணமே இல்லையே. இப்ப நான் விழுந்தது மாதிரி அதுவும் ஒரு விபத்து, அவ்வளவுதான். நீங்க என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க, என்ன பொறுத்த வரைக்கும் இவளுக்கு நடந்தது கல்யாணம் தாங்க. இவ கழுத்துல இருக்கிறது தாலிதான். எப்பவும் என் பேச்சை தட்டாம கேட்பேன், ஆனா இந்த விஷயத்துல எதுக்காக ஏத்து பேசிட்டு இருக்கேன்னு தெரியல எனக்கு. ஐயோ, ஏன்னா இது உரிமை சம்பந்தப்பட்ட விஷயங்க. ஏன் கழுத்துல இருக்கிற தாலியை காப்பாத்திக்க எனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவு உரிமை இவ கழுத்துல இருக்கிற தாலியை காப்பாத்துறதுல எனக்கு இருக்குங்க. அம்மா என்னம்மா இது? திடீர்னு உரிமை கடமைன்னு போராட்டம் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? ஆமாண்டா, போராட்டம் தான். அதுக்கு என்ன இப்போ? கமலா, நீ எடுத்திருக்க இந்த முடிவு தப்பான முடிவு. இவங்க ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் பிரிஞ்சு போறதுதான் சரி. என்னங்க நல்ல பேச்சு பேசும்போது பிரியணும்னு அபசகனமா பேசிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே இருக்கிற சகுனெல்லாம் பத்தாதா? ஐயோ, இவ நம்மள நம்பி வந்து பொண்ணுங்க, இவளுக்கு செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. வர வர என் பேச்சை நீயும் மதிக்காம போறதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். அப்பா அப்பா பாத்து மாமா. சொல்றா. அம்மா நம்ம மாத்திரை எல்லாம் சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒன்று ஒன்று. ஏங்க என்னங்க இது? இந்த மகாராணிக்கு தாலி வர பெருக்கணுமா? இது பாருங்க, இதெல்லாம் நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. போங்க, போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வாங்க. இந்த ஒரு மாத்திரை மட்டும் தனியாக வச்சுக்குமா. சிம்ரன், என்ன? ஏற்கனவே அம்மா நம்ம மேல கொலை காண்டில் இருக்காங்க. இப்ப நான் போனான்னு வச்சுக்கோ. மெதுவா. வலி ஜாஸ்தியாக இருந்தால் கொடு. நீங்க கேக்குறீங்களா இல்ல நான் கேக்கட்டா? அத நீயே கேளு. போறேன் போறேன், நானே கேக்குறேன். மறக்காம கொடுத்துருமா. என்னடா? ஒன்றும் இல்லைம்மா, ஏதோ ஊருக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தோம், மதுரைக்கு ஜாலியாக போயிட்டு வந்தோம். இப்போதான் வீடு நிம்மதியாக சைலண்டாக இருக்கு. அது உனக்கு பிடிக்கலையா? என்னடா சொல்ற? அதுக்கு இல்லைம்மா, நீ பாட்டுக்கு தாலியை பெருக்கணும்னு சொல்லிட்ட. அது என்ன சாதாரணமான விஷயமா? தாலி பிரித்து கோக்கும்போது அதை யாரை கட்டணும்? உன்னோட ஆசை மக வெறிச்செல்வன். அப்பா கோவக்காரர் தான், ஆனால் அவர் வைலன்ஸை கையில் எடுக்க மாட்டாரு. ஆனால் உன்னோட மகன் அப்படியா? தாலி கட்டுறான்னு அந்த பொண்ணோட கழுத்தை நெரிச்சிட்டா என்ன பண்ணுவ? அறிவில்ல உனக்கு? இப்படி அச்சாணியமா பேசுவ, அதுவும் நல்ல காரியத்தை பத்தி பேசும்போது. அம்மா அவன் சொன்ன துணி வேணா தப்பா இருக்கலாமா, சொன்ன விஷயம் கரெக்டு தானே. கரெக்ட். ஃபங்க்ஷன் நடத்தது நீ ஒத்துக்கலாம், ஆனா தாலி கட்டுறது அவன் ஒத்துக்கணும்ல. அது எப்படி அவன் ஒத்துக்காம போவான்? இவ கழுத்துல தாலி கட்டும் போது ஒத்துக்கிட்டா தாலி கட்டினா? முதல் தடவை தாலி கட்டினவன் ரெண்டாவது தடவை கட்டிதாண்டா ஆகணும். அவனை கட்ட வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என்னத்தை இவ்ளோ சாதாரணமா சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த விஷயத்துல அவன் யார் பேச்சும் கேட்க மாட்டான்ல. நீங்க எல்லா ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு அப்புறம் வெற்றி மாட்டேன்னு சொல்றதுக்கு பதிலா இப்பவே எல்லா ஏற்பாடையும் நிறுத்திடலாம்ல. என்ன இது? ஒரு பொண்ணா இருந்துட்டு நீ எப்படி பேசலாமா? தாலி பெருக்கிறது எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியாதா?
ஏய் நந்தினி, பேச்சு ஃபங்க்ஷனை பற்றி இல்லை, வெற்றியை பற்றி. இதில் முக்கியமான ஆளே அவன் தான், ஆனால் ஒத்துக்க மாட்டான்ல. அததான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன் இல்லடா. இங்க பாருங்கடா, இந்த சம்பிரதாயம் எல்லாம் ரொம்ப முக்கியம். வீட்டுக்கு நல்லதுன்னா ஒண்ணு பண்ணி தான் ஆகணும். செய்யாம விட்டோம்னா அதோட பாதிப்பு வெற்றிக்கு மட்டும் இல்லடா, நம்ம குடும்பத்துக்கே தான். அப்பாவுக்கு அடிபட்டிருக்கு, நாளைக்கு ஒவ்வொன்னா உனக்கு அவனுக்கு அடிபட்டா என்னடா பண்றது? ஏம்மா, அப்போ தாலி பெருக்காதனால தான் அப்பாவுக்கு அடிபடுன்னு சொல்ல வரியா? ஆமாண்டா, அப்பாவுக்கு மட்டும் இல்ல, உங்க யாருக்கு என்ன நடந்தாலும் அது கெட்ட சகுனம் தான். அதுக்கு காரணம் நாம செய்ய வேண்டியது செய்யாம விட்டதுதான். போதுமா? இவளுக்கு ரொம்ப முக்கியம். ஏங்க, இதெல்லாம் லேடிஸ் விஷயம். உங்களுக்கு என்னங்க வந்துச்சு? வாக்குவாதம் பண்ணாம இருக்க மாட்டீங்களா? அதுக்கு இல்லை நந்தினி, இதை வச்சு மறுபடியும் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை வரக்கூடாதுன்னு பார்க்குறேன், அவ்வளோதான், வேற என்ன? ஆமாண்டா, நீ வெட்டியா வீட்டுல உட்கார்ந்து வராத பிரச்சனை. தோ இவன் சம்பாதிச்சு சம்பாதிச்சு சொந்த அப்பா அம்மாவுக்கே செலவு பண்ணாம ஒளிச்சு வச்சு திருட்டுத்தனமா பொழைக்கிறானே, இதனால வராத பிரச்சனை இந்த முக்கியமான சடங்கால வந்துட போதா? போதும்டா, ரொம்ப நடிக்காத. அடுத்து பண விஷயம் தானே சொல்ல போறீங்க? ஆமாண்டா, புது தாலி செய்யறதுக்கு பணம் வேணும். அத நான் பாத்துக்கிறேன்டா. எல்லா வழியும் காட்டின ஆண்டவன் அதுக்கு ஒரு வழியை காட்ட மாட்டானு நான் நம்புறேன்டா. சும்மா அதை பண்ணாத இதை பண்ணாதேன்னு உசுர வாங்காம அவன் வேலையை போய் பாருங்க. வந்துட்டானுங்க பேசுறதுக்கு. நந்தினி, காய் வெட்டிட்டியா? வெட்டி முட்டைகோசை வேக வச்சு இறக்கி வச்சுட்டேன் அத்தை. நீங்க வந்ததும் சமையல ஆரம்பிக்கலான் இருந்தேன். சரி, நான் பாத்துக்கிறேன், வா. என்னமோ பண்ணுங்க. நான் என்னடி பண்ணுவேன்? ஏன்னா இதுவே நம்ம பக்கத்து வீட்டுல நடந்திருந்தா ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கும், ஜாலியா வேடிக்கை பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கலாம். நம்ம வீட்டுக்குள்ள நடக்கும் போதுதான் ரொம்ப திகிலா இருக்கு. இந்த வெற்றி பையன் இதை வச்சு என்ன ஆட்டம் போட போறான்னு தெரியலையே. ஏய், நம்ம சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம், இதுக்கு மேலே அம்மா தான் பார்த்துக்கணும். நீ போய் வேலை வச்சிருந்தா பாரு, நானும் பேப்பரே படிக்கல, பேப்பரை படிக்கிறேன். போடா. நீ அந்த வழியாவது பாரு. தாலி பிரிச்சு கோக்குறது தான் இவளுக்கு ரொம்ப முக்கியம். சிம்ரன், சிம்ரன், மை டியர் சிம்ரன், என்ன? உனக்காக நான் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு சொல்லு பாப்போம். இதோ பாருங்க, நான் அந்த மூட்ல இல்லவே இல்ல, வேற கடுப்புல இருக்கேன். மேல மேல கடுப்பு கலப்பாம பேசாம போயிடுங்க சொல்றேன். அட என்ன சிம்ரன் இது? புருஷங்கார ஆசையா ஏதாவது கொண்டு வந்தா அது என்னன்னு கேட்க மாட்டியா நீ? அப்படி என்ன கொண்டு வந்திருக்கீங்க? டடன் டடன் டன் டடன். என்னது இது? திருநெல்வேலி அல்வா. யாருக்கு வேணும் இந்த அல்வா? போங்க, நீங்களே தின்னு தொலைங்க. என்னாச்சு டார்லிங்? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? உட்காரு. என்ன டார்லிங் இது? இன்னைக்கு எவ்வளவு பெரிய டீல் முடிஞ்சிருக்குன்னு தெரியுமா? கஸ்டமர் திருநெல்வேலிக்காரரு டீல் முடிச்ச சந்தோஷத்துல ஊர்ல இருந்து கொண்டு வந்த அல்வாவை வீட்டுக்கு கொண்டு போங்கன்னு பெருந்தன்மையா கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. நீ ஆக்காட்டுவியா, நான் உனக்கு ஊட்டி விடுவேனா, நீ முச்சுக்கு முச்சுக்குன்னு சாப்பிடுவியா? என்ன? ஏங்க, நான் எவ்வளவு பெரிய கடுப்புல உட்கார்ந்துட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டே இருக்கீங்க. என்னடா ப்ராப்ளம் உனக்கு? ஏங்க, உங்க அம்மா பாட்டுக்கு அந்த அபிக்கு தாலி பெருக்கி கோக்க போறேன்னு சீன் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னே கேட்க மாட்டீங்களா? எப்படிமா கேக்குறது? அதான் அம்மா வார்த்தையாலே நம்மள செருப்பால அடிச்சு அனுப்பிச்சிருக்க. அது பத்தாதா? நீயே சொல்லு. போங்கங்க நீங்க. ஏங்க, யாருங்க அவ? எங்க இருந்து வந்தவ? பிறந்த வீட்லயும் ஆதரவு கிடையாது, இங்கேயும் அவளுக்கு மெஜாரிட்டி கிடையாது. வெறும் அத்தை சப்போர்ட்டோட மட்டும்தான் இங்க காலத்தை ஓட்டிட்டு இருக்கா. அடியே, அண்ணி வேற சப்போர்ட் பண்றாங்க, அத மறந்துட்டியா நீ? ஆமா, சப்போர்ட், பெரிய சப்போர்ட். அவங்க வார்த்தைக்கு பைசாக்கு பிரயோஜனம் இருக்காதுங்க இந்த வீட்ல. இங்க பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் அத்தை மட்டும் தான் அவளுக்கு சப்போர்ட். புரியுதா இல்லையா? ஆமா, நீ சொல்றத என்னைக்கு நான் ஒத்துக்காம போயிருக்கேன். இன்னைக்கு அவளை வீட்ல இருந்து துரத்தி விட்டோம்னா அவளுக்கு போறதுக்கு போக்கு இடம் கிடையாது. நடு தெருவுல அனாதையா நிப்பா. அது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? அது எப்படி சிம்ரன்? அவதான் அவ பிறந்த வீட்டுக்கு போவாள்ல. விஷம் 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 விஷம். எப்ப பாரு அவளுக்கே சப்போர்ட் பண்ணி சரி, பேசிட்டு இருக்க. எங்கேயும் போக மாட்டேன், நான் ரோட்லயே நிப்பா. நீ மேல சொல்லு. என்னங்க மேல சொல்லணும்? உங்களுக்கு மறந்துருச்சா? அவ என்கிட்ட இப்படி இப்படி சொடக்கு போட்டு சவால் விட்டுருக்கா. ஆமா, நீ சொல்லிருக்க. அதுக்கு என்ன இப்போ? இந்த தாலி பெருக்கிறது மட்டும் நல்லபடியா நடந்துருச்சுன்னு வைங்க, அவ விட்ட சவால்ல பாதி ஜெயிச்ச மாதிரி ஆயிடாதா? அப்படிங்கிற? அப்படிதாங்க. இது பாருங்க, இனிமே அவ ஒரு விஷயத்துல கூட விஜயிக்க கூடாது. அதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணுங்க. அதுக்கு இப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஏங்க, இந்த தாலி பெருக்கிற ஃபங்க்ஷன் நடக்கவே கூடாதுங்க. ஏமா, அது அம்மா ஏற்பாடு பண்ற ஃபங்க்ஷன், அத போய் நம்ம எப்படி தடுக்க முடியும்? தடுக்க வேண்டாங்க, நம்ம உதவி பண்ண இருந்தாலே போதும். ஆமாங்க. எப்படி? ஏங்க, தாலியும் கால் காசும் வாங்கணும்னா குறைஞ்சது எப்படியும் ஒரு 40,000க்கு மேல வேணும்.
அது உங்களுக்கு புரியுதா? அம்மாடியோ அவ்வளவு காசு ஆகுமா? ஆமாங்க. ஆ? அவ்வளவு காசு அத்தை கிட்ட இருக்கா? இருக்காது. ஆ. ஆனா நம்ம கிட்ட எல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க. நினைச்சுக்கிட்டு இருங்க. 40,000ங்க. ரொம்ப பெரிய காசு. நீங்க நாள உதவி பண்ணாம அத்தையால அவ்வளவு காசெல்லாம் புரட்டவே முடியாதுங்கிற. அப்படிங்கிற? ஆமாங்க. இங்க பாருங்க, அவங்க வந்து கேட்டாங்கன்னா நீங்க தரவே கூடாது. ஓகேங்களா? என்னங்க யோசிக்கிறீங்க? தரவே கூடாது. இத பாருங்க, என்ன மீறி ஏதாவது பண்ணீங்க அப்புறம் நான் அப்படியே பத்திரகாளியா மாறிடுவேன். ஜாக்கிரதை. நீ ஏற்கனவே பத்திரகாளி மாதிரி தான். என்னது? இல்ல சாக்கு ஜோக்கு. சரி சரி, இந்த ஜோக் இதுல உன்னோட கோவம் குறைஞ்சிருச்சுல? வா அல்வா சாப்பிடலாம். காட்டு. இப்ப நீ எனக்கு ஊட்டுவியா? நுபரன் விளையாடுறியா? இரு கவி பிடிக்கிற. நான் இன்னும் ஒரு வாய் கூட அல்வா சாப்பிடல. ஏங்க சூப்பரா இருக்குங்க, செம்ம டேஸ்ட். அந்த கஸ்டமர் கிட்ட சொல்லி இன்னும் 2 பாக்கெட் எனக்கு மட்டும் வாங்கிட்டு வர சொல்லுங்க. சரியா? நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். அடி பாவி, டேஸ்ட் கூட பார்க்கலையே. சரி உன் கையாவது கொடு, சாப்பி டேஸ்ட் எப்படி இருக்குன்னாவது பாத்து. போங்க மாமா. அல்வா சூப்பர். அடியே மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு போகுது பாரு. அபி, இந்த நந்தினி சித்ரா எல்லாம் எங்க? நந்தினி அக்கா குளிக்க போயிருக்காங்க. சித்ரா அக்கா ரூம்ல இருக்காங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னாச்சுமா? சொல்லுங்க. மனசே சரியில்லை அபி. கோயில்ல இருந்து வரும்போது உன் மேல ஆட்டோ மோத வந்துச்சு. அந்த சாமியார் வேற அபசகுணமா ஏதோ சொல்லிட்டு போனாரு. அத நினைச்சு ஃபீல் பண்றீங்களா? எல்லாம் எதேச்சா நடந்தது, விடுங்கம்மா. இல்ல அபி, வீட்டுக்கு வந்தா இவர் கையில அடிபட்டு உட்கார்ந்திருக்காரு. எல்லா சகுனமும் தப்பா இருக்கு. அம்மா, எனக்கு ஒன்னும் சொல்ல தோணல. தாலி பிரிச்சு கோக்குறத பத்தி எவ்வளோ பேசினேன். இந்த அபசகுணம் எல்லாம் எதுக்காக நடக்குதுன்னு உனக்கு புரியவே இல்லையா? சரி, இப்ப நீங்க என்னதான் டிசைட் பண்ணிருக்கீங்க? உனக்கு தாலி பிரிச்சு கோக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அம்மா. ஆமாம்மா, எப்படி பார்த்தாலும் அதுதாம்மா நியாயம். பாக்கி 2 பேருக்கும் அது சந்தோஷமா பண்ணோமே, உனக்கே அதெல்லாம் பண்ணாம விடணும்? அத்தைக்கு இதெல்லாம் தெரிஞ்சா என்னதான் தோலை உரிச்சிருவாங்க. நான் உனக்கு தாலி பெருக்கத்தான் போறேன். எப்படிமா? எப்படியோ பண்ணிட்டு போறேன். உனக்கு எதுக்கு? சம்பிரதாயத்தை செய்யின்னு ஆண்டவன் சொல்லியிருக்கான். அது எப்படி செய்யணும்னு வழி காட்டாமலையா போயிடுவான்? இத பாரபி, புது தாலி பெருக்கலன்னா இந்த வீட்டுக்கு தான் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வரும். உங்க மாமா மழையில விழுந்தவரு சின்ன பள்ளத்துல விழுந்ததுனால சின்னதா அடிபட்டது. இதுவே பெரிய ஆக்சிடென்ட்ல மாட்டியிருந்தாருன்னா நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. மா, அதுக்கெல்லாம் தாலி பெருக்காததுதான் காரணம்னு. என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் காரணம். நீ அவங்களோட எல்லாம் சேர்ந்துக்காத. நான் சொல்றபடி பண்ணு. நீ உங்க அம்மா பெரியம்மாக்கு ஃபோன் பண்ணுமா? அபிதான் கால் பண்ற பாரு. நல்ல விஷயமா சொல்லணும் கடவுளே. அக்கா, எனக்கும் கேட்கணும்க்கா. ஸ்பீக்கர்ல போடுங்க. சரிம்மா. அபி, சொல்லுடா தங்கம். பெரியம்மா, அம்மா பக்கத்துல இருக்காங்களா? அம்மா என் கூட தான்டா இருக்காங்க. அபி, நானும் ஸ்பீக்கர்ல போட்டு கேட்டுட்டு தான்டா இருக்கேன். சொல்லுடா. சரிம்மா, அம்மா உங்க 2 பேர்கிட்டயும் பேசணும்னு சொன்னாங்க. நான் தரேன். தாராளமா கூடுறா. இந்தாங்க, 2 பேரும் இருக்காங்க. சம்மந்தி, நல்லா இருக்கீங்களா? நீங்க வாய் நிறைய சம்மந்தின்னு கூப்பிடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்மந்தி. நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். சொல்லுங்க. தாலி பெருக்கிறத பத்தி நீங்க சொல்லிட்டு போனீங்க.
எனக்கும் அதே யோசனையாவே இருந்தது சம்மந்தி. அந்த முடிவு உங்க கையில தானே இருக்கு சம்மந்தி அம்மா. இப்போ அதுதான் சொல்ல வந்தேன். வீட்லயும் தொடர்ந்து அபசகனமாவே நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நாம இந்த விஷயத்தை தள்ளி போடுறதுனாலயோன்னு எனக்கு தோணுது. சீக்கிரம் நடத்தி முடிச்சிட்டா நம்ம எல்லாருக்கும் நல்லது தானே சம்மந்தி. அதைத்தான் நானும் முடிவெடுத்திருக்கேன் சம்மந்தி. என்னன்னு சொல்லுங்க சம்மந்தி அம்மா. ஆமாங்க சம்மந்தி. நம்ம அபிக்கு கூடி சீக்கிரமே தாலி பெருக்கிடலாம்.